வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லா போர்ட்ஸ்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் ஐசி. அதாவது இதில் பார்த்தோம் அப்படின்னா TL084 ஐசி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4558 ஓகேங்களா, TL084 இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் நிறைய போர்டு என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த போர்ட்ஸில் எல்லாமே ஓபி, ஓகேங்களா, ஓபி ஆம்ப்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தாலுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா. நானும் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிகிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஃபுல் வீடியோ இதை பற்றி தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். காமனாக கூப்பிட்றது ஆப் ஆம்ப்னு சொல்லி கூப்பிடுவோம், ஓகேங்களா. ஓபி ஆம்ப்பு, அதுதான் ஆப் ஆம்ப்னு சொல்லி கூப்பிடுவோம். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஆம்ப்ளிஃபயர் மாதிரி கான்செப்ட் இல்லை. இது ஒரு ஹைலி சென்சிட்டிவான ஒரு டிஃப்ரென்ஷியல் வோல்டேஜ் ப்ராசஸிங்குடைய டிவைஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா போர்ட்ஸ்லேயுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான மெத்தட் தாங்க, ஓகேங்களா. அதிக இதெல்லாம் இல்லை. இது ஒரு 2 இன்புட் சிக்னல், ஓகேங்களா, ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஓகேங்களா. இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன வோல்டேஜ் டிஃப்ரென்ஷியர் எடுத்து அதை எக்ஸ்ட்ரீமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை கெயின் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ஆம்ப்ளிஃபையிங் பண்ணுற மெத்தடு, ஓகேங்களா. இதுதான் மெத்தடு, சிம்பிளானது. ஐடியல் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆப் ஆம்ப் இன்ஃபினிட் கெயின் கொடுக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி இன்ஃபினிட்டான ஒரு இன்புட் இம்பிடன்ஸ் தரும், 0 அவுட்புட் இம்பிடன்ஸ்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பட்டு ரியல் வேர்ல்டில் அது ஸ்லைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு இன்டர்னல் சர்க்கியூட், அதாவது டிரான்சிஸ்டருடைய லிமிட்டேஷனை பொறுத்து அது பார்த்தோம் அப்படின்னா மாறுபடும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சும் இருக்கலாம், புரியாமலும் இருக்கலாம். பட்டு பேசிக் இது தாங்க, ஓகேங்களா. ஆப் ஆம்ப் கன்சிஸ்டன்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஸ்டேஜை ஒரு டிஃப்ரென்ஷியல் பண்ணி இன்புட் ஸ்டேஜை ஒரு ப்ரீசிஸ் கம்பேரிசன் பண்ணி ஹை கெயின் ஸ்டேஜை பார்த்தோம் அப்படின்னா மேசிவாக ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணும், ஓகேங்களா. ஒவ்வொரு போர்டில் ஒரு ஐசி போட்டு எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. ஒரு சில போர்டில் 3 ஐசி 4 ஐசியுமே போட்டு அத்தனை டிஃப்ரென்ஷியல் ஸ்டேஜஸ் எடுத்துகிட்டு பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அந்த கான்செப்டில் தான் இது வேலை செய்யும். அதே மாதிரி அவுட்புட் ஸ்டேஜில் ஒரு டிரைவிங் ஒரு லோடு எஃபிஷியன்சி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஆப் ஆம்புடைய ரியல் பவர் ஃபீட்பேக்கில் தான் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது, ஓகேங்களா. எஸ்பெஷலாக ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் எடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டேபிளைஸாக கெயின் பார்த்தோம்னா கொண்டு வருதா, அதாவது டிஸ்டார்ஷன் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுதா, ஓகேங்களா. அதாவது பேண்ட்வித்தை இம்ப்ரூவ் பண்ணுதா. அதனால தான் ஆப் ஆம்ப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ ஆம்ப்ளிஃபயரில் ஃபில்டரு கெப்பாரேட்டர்ஸில் அதே மாதிரி சிக்னல் கண்டிஷனில் சர்க்யூட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம கண்ட்ரோலிங் சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆப் ஆம்ப் பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் ஒரு பிரெயின்னே சொல்லலாம், ஓகேங்களா. இதுதான் அதாவது ஒரு வடிவத்தை கொண்டு வருது, ஓகேங்களா. அது ஒரு கண்ட்ரோல் பண்ணும். அதேமாதிரி ரிஃபைன்ஸ் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய இன்டெலிஜென்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ ஒரு சரௌண்டிங் சர்க்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிசைனிங் கான்செப்டில் தான் எல்லா போர்டுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணுவோம், ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆப் ஆம்ப்பு ஒரு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரென்ஷியலான வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லலாம், ஓகேங்களா. ப்ளஸ் இன்புட்டு மைனஸ் இன்புட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை எடுத்து அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம், அதுதான் கான்செப்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் இன்புட்டில் ஒரு 2 வோல்ட் வருது அப்படின்னா மைனஸ் இன்புட்டில் 1 வோல்ட் வரும். அந்த டிஃப்ரென்ஸில் இந்த 2 வோல்ட்டுக்கும் 1 வோல்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா 1 வோல்ட்டு, ஓகேங்களா. அந்த ஆம்ப்ளிஃபை பண்ணும், ஓகேங்களா. அந்த ஆம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த 1 வோல்ட்டு தான் அதனுடைய அவுட்புட்டு பெரிய வேல்யூவை பார்த்தோம் அப்படின்னா கான்செப்டில் வேலை செய்யும், ஓகேங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி அதனுடைய வேலை அப்படின்னா ஒரு இன்டர்னல் பிளாக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏற்படுத்தும். அது எப்படி அப்படின்னா ஒரு ஆம்ப்ளிஃபையரு ஐசி பார்த்தோம்னா ஸ்மாலாக இருக்கும். பட் ஆனால் அதனுடைய ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அதனுடைய வேலை அப்படிங்கிறதுல ரொம்பவும் காம்ப்ளெக்ஸு, ஓகேங்களா. அதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோம் அப்படின்னா
ஒரு டிஃப்ரென்ஷியலான ஒரு இன்புட் ஸ்டேஜ் தரும். ஓகேங்களா? அதுதான் நம்ம எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட் கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபரன்ஷியல் இன்புட் ஸ்டேஜை வந்து இதுதான் ஹார்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு கான்செப்ட்டுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அது டிஃப்ரென்ஷியலை கால்குலேட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்து வந்து நாய்ஸை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணும். இன்புட் ஸ்டேஜிங்லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய வேலையை தான் அது ஃபஸ்ட்டு பார்க்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கெயின் ஸ்டேஜ். ஓகேங்களா? கெயின் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் டிஃப்ரென்ஸை ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக ஆக்கும். ஓகேங்களா? அதுதான் இப்போது ஒரு 1 லேக் ஹை கெயின் வந்து ஆகுது அப்படின்னா அந்த கான்செப்டில் தான் அவுட்புட்டும் தரணும். ஓகேங்களா? டிஸ்டார்ஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மி பண்ணணும். ஸோ இதனுடைய வேலைப்பாடுகள் தான் நம்மக்கிட்ட இருக்க எல்லா போர்டுமே பண்ணுது. ஓகேங்களா? இது ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசிக் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஓகே, எல்லா போர்ட்லேயுமே ரெசிஸ்டர் இருக்குது, கெப்பாசிட்டர் இருக்குது, எல்லா இதுலேயுமே ஐசி இருக்குது, டிரான்சிஸ்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அது ஏன், அதாவது வந்து ஃபஸ்ட்டு மெயின் என்ன, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெயின் என்ன, அது அது மூலிமா எப்படி வேலை செய்யுது, ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு சிம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து அவுட்புட் ஸ்டேஜ், ஃபைனல் அவுட்புட் ஸ்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா கரண்ட் சப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஒரு லோடை ட்ரைவ் பண்ணுற லெவலுக்கு அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியே தள்ளும். ஓகேங்களா? அதாவது வந்து ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டிஃப்ரென்ஷியலை ஏற்படுத்தும். அடுத்து வந்துட்டு கெயின் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய பெரிய டிஃப்ரென்ஸ், சின்ன டிஃப்ரென்ஸ்லேருந்து பெரிய டிஃப்ரென்ஸை உண்டாக்கும். அடுத்து வந்து அவுட்புட் ஸ்டேஜில் ஒரு லோடை ட்ரைவ் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரெடி பண்ணிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அதுலேருந்து அவுட் எடுத்து நம்ம ஒரு பவர் ஆம்ப் மூலியமாக கொடுத்து ஒரு டிரான்சிஸ்டரோ இல்லை எஸ்டிகேவோ இல்லை மாஸ்ஃபெட்டோ இந்த மாதிரி நிறைய பவர் டிரான்சிஸ்டர் பவர் ஆம்ப்ளிஃபையர் வச்சு நம்ம ட்ரைவ் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து அதாவது வந்து அதனுடைய ஐடியல்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா, அந்த மாதிரி கான்செப்ட்டு ஒரு இன்ஃபினிட் கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்படுத்தும். அடுத்து இன்ஃபினிட்டு அதாவது வந்து இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி ஜீரோ அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கும். இதுதான் ரியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நடக்கக்கூடிய வேலை. ஓகேங்களா? இப்போ ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லிமிட்டடான கெயினு, ஒரு நாய்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பேண்ட்வித் லிமிட் இருக்கும். அது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது LM741, ஓகேங்களா, அதெல்லாமே பழையது, பட் லேர்னிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் ஐசிஸ் எல்லாமே NE5532 அந்த ஆப்பம் பேசி வந்து நம்மக்கிட்ட இல்லை. பட் அது அந்த போர்ட்ஸ் வாங்கி அதுதான் ஆடியோவில் டாப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐசி வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்செப்டில் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை நான் இன்னும் வாங்கி ட்ரை பண்ணல. பட் அது வாங்கி ட்ரை பண்ணிட்டு நான் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். ஒரு கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டிப்பாக அந்த போர்டு வாங்கிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து ஃபீட்பேக் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஆப் ஆம்பை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுறது ஒரு ஃபீட்பேக் தான். ஓகேங்களா? ஃபீட்பேக் இல்லையா என்ன அப்படின்னா ஆப் ஆம்பு யூஸ்லெஸ்ஸு. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்புட்டில் கொஞ்சம் எடுத்து இன்புட்டுக்கு திருப்பி கொடுப்போம். ஓகேங்களா? ஒரு ஸ்டேபிள், ஒரு கண்ட்ரோல்டான கெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கணும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தான். அடுத்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? அது ஸ்டேபிளாக இருக்காது, அது ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஆசிலேஷன் வரும். ஓகேங்களா? இந்தாண்டியும் ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தாண்டியும் போயிட்டு வர மாதிரி ஒரு கண்ட்ரோல்டாக இருக்காது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த கான்செப்டில் இருக்கும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது. அடுத்து கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா சிக்னல் மைனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்புட்டில் போகும். ஓகேங்களா? அவுட்புட் ரிவர்ஸ் ஆகும். கெயின் வந்து பார்த்தோம்னா ஒரு -RF ஆர் இன்னு. ஓகேங்களா? இந்த கான்செப்ட்டு. அடுத்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்னல் ப்ளஸ் இன்புட்டில் போகும். ஓகேங்களா? அவுட்புட்டு சேம் டைரக்ஷன்லேயே கொடுக்கும். பட் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AV = 1 + RF/Rin. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க கெய்னிங் ஃபார்முலாவுக்கு. ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 சிக்னல் கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது சென்சார் சர்க்யூட்டு, அடுத்து மெஷர்மெண்ட்டு. இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 சிக்னலை கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இன்டகிரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்னல் இன்டகிரேட் பண்ணும். இல்லை வேவ் ஷேப்பிங் பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஒரு ஆடியோ ஷேப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கும். அந்த ஆடியோ ஷேப் தான் நம்மளுடைய அவுட்புட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்து தள்ளும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த இன்டகிரேட்டட் உள்ள சிக்னலை வந்து ஏற்படுத்துறது அப்படின்னா இந்த ஐசிஸ் வந்து பார்த்தோம்னா வேலை செய்யுது. அதே மாதிரி டிஃப்ரெண்டியேட்டர், ஓகேங்களா, சிக்னல் சேஞ்ச் டிடெக்ட் பண்ணும். இப்போது எட்ஜ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது கடைசி அந்த ஒரு எட்ஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்னலை சேஞ்ச் பண்ணி டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? சிக்னலை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா?
இப்போது ரியல் வேர்ல்டில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ சிஸ்டத்தில் என்ன யூஸ் பண்ணுறோம், ஒரு ப்ரீஆம்ப் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. நம்மகிட்ட இருக்க எல்லாமே ப்ரீஆம்ப்பு, ஒரு டோன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஈக்குவலைசர் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம், வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். சிக்னல் ப்ராசஸிங்னு எடுத்துக்கும்போது ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம், ஏடிசி இன்டர்ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கான்செப்டில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு மோட்டார் கண்ட்ரோலு, ஆட்டோமேஷனு இந்த மாதிரி கான்செப்டில் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இது அதாவது வந்து இதில் ஏதாவது இந்த ஐசி மூலிமா வரும்போது ஏதாவது தப்பு நடக்குது, அதாவது வந்து நல்லா பண்ணலை ஓகேங்களா. இந்த சர்க்யூட்டில் எந்த சர்க்யூட் எடுத்தாலும் சரி, இப்போ இந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது இதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குது ஓகேங்களா. ஃபால்ட் இருக்குது அப்படின்னா இப்போது ஐசி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, இல்லை ரெஸ்ட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது, இல்லை எல்லா போர்ட்லேயுமே கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது நாய்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கும் ஓகேங்களா. கெப்பாசிட்டர் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா நாய்ஸ் வந்துட்டு உருவாக்கும். அதே மாதிரி ஆசிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீட்பேக் தந்தால் தான் அந்த போர்டு வந்துட்டு அந்த ஐசி வந்து கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கான்செப்ட்டு. சப்போஸ் கிளிப்பிங் ஆகுது அப்படின்னா இப்போ இன்புட்டில் ஹையாக வரும், பட் அவுட்புட்டில் கட் பண்ணிடும் ஓகேங்களா. அதனுடைய சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது கரெக்டாக கெயினை டிசைன் பண்ணணும் ஓகேங்களா. அந்த கான்செப்ட்டு ஒரு இப்போது ஆம்பை பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு இதெல்லாமே தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா தான் நம்மளால் ஒரு ஆம்ப்ளிஃபையரை தைரியமாக ஒரு இதை கற்றுக்கிட்டு நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக உட்காந்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமான விஷயம் கிடையாது ஓகேங்களா. நம்ம எல்லாருமே ஒரு புக்லேயோ இல்லை இன்டர்நெட்லேயோ இல்லை யாராவது சொல்லி கொடுத்தோ இல்லை யாராவது ஒரு புக்லேயோ இந்த மாதிரி படித்து தான் வரும். ஸோ அந்த மாதிரி புக்கில் படித்து வரும்போது இப்போது இந்த ஐசி இந்த வேலை செய்யுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம உள்ளே வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பொருள் எடுத்தோம் அப்படின்னா 4558 ஐசி ஜேஆர்சியில் இருந்தது. ஸோ இப்போ இந்த ஐசி எடுத்தோம் அப்படின்னா இந்த வேலைப்பாடுகள் செய்யுது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இதுக்காக தான் நான் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசிக் சொல்லிடுறது. அதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் என்னென்ன இருக்குது, என்ன எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அந்த கான்செப்ட்டில் தான் நம்ம சேனலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யுது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஷ் ரியோடியூஸ். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம் ஓகேங்களா.